எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் ஸ்டெலின். இன்னைக்கு ஃபேஷியல் செய்ய போகிறோம். இன்னைக்கு நான் எடுத்திருக்கிற ஃபேஷியல் கிட் டாக்டர் ரேஷல் அப்படின்னு உள்ள பிராண்டோட மிக்ஸ்டு ஃப்ரூட் ஃபேஷியல் கிட் தான் யூஸ் செய்கிறேன். இன்னைக்கு தான் இதை ஃபர்ஸ்ட் டைமாக யூஸ் செய்கிறேன். ப்ராடக்ட்டை பற்றி உள்ள எல்லா டீட்டெயிலும் பேக்குக்கு பின்னாடி கொடுத்துருக்குறாங்க, எப்படி ஃபேஷியல் செய்கிறது அப்படின்னு. இதில் மொத்தமாக 6 ஸ்டெப்ஸ் ஃபேஷியல் வரும். டியூப் பேக்கேஜிங்கில் கொடுத்துருக்குறாங்க. டோட்டலாக 6 டியூப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா கிளென்சர், அது டோனர்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது நம்ம ஸ்கின்னை நல்லபடியாக க்ளீன் செய்கிறதுக்கு நான் வாட்ரு ஃபஸ்ட்டு ஸ்ப்ரே செஞ்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு ப்ராடக்டை எடுத்து அப்ளை செஞ்சு நல்லபடியாக ஒரு 1 மினிட்டாவது மசாஜ் செய்யணும். அதாவது நம்ம ஃபேஸ் வாஷ் யூஸ் செய்கிறோம்ல, அது மாதிரி இந்த ஃபேஷியல் கிட்டை யூஸ் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம கிளென்சர் யூஸ் செய்கிற நேரம் ஸ்கின்னு நல்லா டீப்பாக க்ளீன் ஆகும். அதுக்காக நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக கிளென்சர் யூஸ் செய்கிறோம். இந்த கிளென்சர் ரொம்ப ஜென்டிலாக இருக்குது ஸ்கின்னை ட்ரை எதுவுமே பண்ணலை. கொஞ்சம் டீப்பாக க்ளீன் செய்கிறது மாதிரி கிளென்சர் இருக்கும். இது ஆனால் கொஞ்சம் நிறைய நேரம் நம்ம மசாஜ் செஞ்ச அப்புறம் கூட ரொம்ப டீப்பாக ஒரு க்ளீனிங்னு சொல்ல முடியலை. இருந்தாலும் நல்ல டீசெண்டான நல்ல ஒரு க்ளீனிங் ஸ்கின்னுக்கு கொடுக்குது. ஸ்கின்னில் ட்ரையாக ஃபீலும் இல்லை. வாஷ் செஞ்ச அப்புறம் கூட ஒரு மாய்ஸ்சர் தன்மை ஸ்கின்ல இருந்துக்கிட்டு தான் இருக்குது. நல்லா இருக்குது, நல்லா இல்லை அப்படின்னு கிடையாது. ஓகேவா, நல்லா இருக்குது. இந்த ஃபேஷியல் கிட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு நான் ஃபைனலாக சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வாஷ் செஞ்ச அப்புறமா ஸ்கின்னு பாருங்கள். ஸ்கின்னு மாய்ஸ்சர் தன்மையோடு அப்படியே தான் இருக்குது. செகண்ட் ஸ்டெப்பு ஸ்க்ரப் யூஸ் செய்கிறதுனால நம்மளோட ஸ்கின்ல இருக்கிற டெட் ஸ்கின் எல்லாம் ரிமூவ் ஆகும். டெட் ஸ்கின்னு மட்டும் இல்லை, பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகி ஸ்கின்னில் நல்ல ஒரு க்ளீனிங் கிடைக்கும். அதுக்காக தான் ஸ்க்ரப் யூஸ் செய்கிறோம். இந்த ஸ்க்ரப்பு பார்த்திங்கன்னா கொஞ்சம் சொரசொரப்பாக தான் இருக்குது. ஸ்க்ரப்பிங் பார்ட்டிகிள்ஸ் எல்லாம் ஃபைனாக பவுட்ரு பண்ணி அந்த மாதிரி இல்லை, கொஞ்சம் பெருசாக இருக்குது. இருந்தாலும் நல்லா தான் இருக்குது. ஸ்கின்னில் நல்லபடியாக மசாஜ் செஞ்சுக்கணும். நான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது இந்த நோஸில். ஓகேவா, கொஞ்சம் அதிகமாக பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் இருக்கும், அது ரிமூவ் ஆகுறதுக்காக நோஸில் கொஞ்சம் அதிகமாகவே கொஞ்சம் மசாஜ் செஞ்சுக்கிறேன். உங்களுக்கு வீடியோவில் பார்க்குற நேரம் கொஞ்சம் நான் அழுத்தம் கொடுத்தது மாதிரி இருக்கும், அழுத்தி மசாஜ் செய்கிறது மாதிரி. ஆனால் நான் ரொம்ப ஜென்டிலாக தான் செய்கிறேன். ஓகேவா, ஸ்க்ரப்பு எப்போதுமே மசாஜ் செய்கிற நேரம் ஜென்டிலாக தான் மசாஜ் செய்யணும். ரொம்ப அழுத்தம் கொடுத்து மசாஜ் செஞ்சோம் அப்படின்னா ஸ்கின்னு டேமேஜ் ஆகும். ஜென்ரலாக மசாஜ் செஞ்சோம் அப்படின்னா ஸ்கின்னுக்கு நல்ல பெனிஃபிட்டு கிடைக்கும். ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லபடியாக மசாஜ் செஞ்சுட்டு வாட்டரில் வாஷ் செஞ்சிடலாம். நெக்ஸ்ட்டு வாஷ் செஞ்ச அப்புறமா ஸ்கின்னு கொஞ்சம் நல்ல ஒரு க்ளீன் ஆனது மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 3 ஜெல். இது இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா 1 டைம் யூஸுக்குள்ளது கிடையாது. ஒரு 3-4 டைம்ஸ் இந்த ஃபேஷியல் கிட்ட யூஸ் செஞ்சுக்கலாம். மந்த்லி ஒன்ஸ் தான் நம்ம ஃபேஷியல் யூஸ் செய்யணும். ஒரு 30 டேஸ் ஒன்ஸ் நீங்கள் ஃபேஷியல் யூஸ் செஞ்சால் போதும். இது ஒரு 3-4 மந்த்ஸுக்கு நீங்கள் யூஸ் செஞ்சுக்கலாம். இந்த ஒரு கிட்டு நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஜெல்லை ஸ்கின்ல அப்சர்வ் ஆகுறது வரைக்கும் நல்லபடியாக மசாஜ் செய்யணும். தேவையான அளவு கொஞ்சமாக நம்ம கையில் எடுத்தால் போதும். ஓகேவா, நெக்லேயும் ஃபேஸ்லேயும் நல்லபடியாக மசாஜ் செய்யணும். ஒரு 2 மினிட்ஸில் எல்லாம் நல்லபடியாக அப்சர்வ் ஆகிருச்சு. அப்சர்வ் ஆன பிறகு இந்த ஜெல்லை வாஷ் செய்யக்கூடாது. ஓகேவா, அப்படியே விட்டுருங்க. அதுக்கு மேலே நெக்ஸ்ட் ஸ்டெப்பை கண்டினியூ செய்யணும். எனக்கு இப்போ ஸ்கின்ல ஃபுல்லாக நல்லபடியாக அப்சர்வ் ஆகிருச்சு பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 4 க்ரீம். இது மசாஜ் செய்கிறதுக்குள்ள க்ரீம். இதையும் ஸ்கின்னில் நல்லபடியாக மசாஜ் செய்யணும். இந்த மசாஜ் க்ரீமும் நல்லபடியாக ஸ்கின்ல அப்சர்வ் ஆகுறது வரைக்கும் மசாஜ் செய்யணும். ஃபேஸ்லேயே நெக்லேயே நல்லபடியாக அப்ளை செஞ்சு சர்க்குலர் மோஷனில் நல்லபடியாக மசாஜ் செய்யணும். எப்போதுமே இந்த ஃப்ரூட் ஃபேஷியல் கிட்டெல்லாம் எல்லாரோட ஸ்கின்னுக்குமே சூட் ஆகும். இதில் பார்த்திங்கன்னா என்னென்ன இன்க்ரீடியண்ட் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா ஆரஞ்சு, லெமன், சுகர் கேன், விச் ஹெசல், இது மாதிரி நல்ல இன்க்ரீடியண்ட் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. இந்த ஃபேஷியல் கிட்ட யூஸ் செய்கிறதுனால என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின்னு நல்லா க்ளோயிங்கான ஸ்கின்னாக இருக்கும். ஸ்கின்னில் ப்ளம்மிஷ் இருக்குது, பிம்பிள்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா அதை மறைய பண்ணுறதுக்கும் ஹெல்ப்பாக இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க.
இந்த கிரீம் நல்லபடியா அப்சர்வ் ஆகுறது வரைக்கும் மசாஜ் செய்யணும். ஒரு 3 மினிட்ஸ், 4 மினிட்ஸ்லலாம் நல்லபடியா அப்சர்வ் ஆகிடுது. மசாஜ் செஞ்சுட்டே இருக்கிற நேரம் கொஞ்சம் கொஞ்சமா கிரீம் வந்து காணாம போயிட்டே இருக்கும். ஸ்கின் அப்சர்வ் செஞ்சுட்டு இருக்கோம். பாருங்க, இப்போ வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு. இது ஃபைனல்ல பார்த்தீங்கன்னா, ஒரு க்ளோவா இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வாட்டர்ல வாஷ் செஞ்ச அப்புறமா ஸ்டெப் 5 ஃபேஸ் பேக். ஃபேஸ் பேக்க ஃபேஸ்லயும், நெக்லயும் அப்ளை செஞ்சுக்கணும். இந்த ஃபேஸ் பேக்கு ட்ரை ஆகுறது வரைக்கும் அப்படியே ஸ்கின்ல விட்டுறணும். ஒரு 15 மினிட்ஸ்லலாம் நல்லபடியா ட்ரை ஆகிருச்சு என்னோட ஸ்கின்னுக்கு. ஃபேஸ் பேக்கு ட்ரையா இருக்கிற நேரம் பேசவோ, சிரிக்கவோ கூடாது. ஓகேவா? ஸ்கின்ல சுருக்கங்கள் விழுந்துடும். அப்படியே இருக்கணும். ஓகேவா? ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் ட்ரை ஆகிருச்சு. இப்போ வாட்டர்ல வாஷ் செஞ்சுக்கலாம். வாஷ் செஞ்சு அப்புறமா ஸ்கின் நிஜமாகவே நல்லா இருக்குது. ஃபைனல் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, சீரம். கையில கொஞ்சம் அப்படி தேய்ச்சி, அழுத்தி அழுத்தி சீரம் அப்சர்வ் ஆகுறதுக்கு விட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதுக்கு மேல நீங்க ரெகுலரா யூஸ் செய்கிற மாய்ஸ்சரைசர் யூஸ் செய்யுங்க. டே டைம்ல ஃபேஷியல் செஞ்சீங்க அப்படின்னா, சன்ஸ்கிரீன் கண்டிப்பா யூஸ் செய்யுங்க. சன்ஸ்கிரீன் யூஸ் செஞ்சாலும் வெயில்ல எதுவும் போகாதீங்க. ஓகேவா? 8 ஹவர்ஸுக்கு ஃபேஸ் வாஷ் எதுவுமே யூஸ் செய்யக்கூடாது. 8 மணி நேரத்துக்கு பிறகு நீங்க ஃபேஸ் வாஷ் யூஸ் செஞ்சு கிளீன் செஞ்சுக்கலாம். இந்த ஃபேஷியல் கிட் நிஜமாகவே நல்லா இருக்குது. ஆனா, ஃபர்ஸ்ட் டேல உங்களுக்கு ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் வந்து தெரியாது. செகண்ட் டேல ஸ்கின் அவ்வளோ ஒரு ஹெல்தியான க்ளோவா சூப்பரா இருக்கு. கொஞ்சம் பிரைட்டும் ஆகி இருக்குது. நல்லா இருக்குது இந்த ஃபேஷியல் கிட். ட்ரை செஞ்சு பாருங்க.